நாளைக்கு வந்து மதனுக்கு பர்த்டே 28 ஃபெப்ரவரி. அதனால் வந்துட்டு நம்ம கேக் செய்ய போகிறோம். கேக் வந்து நான் வந்து குக்கர் கேக் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற சாக்கோ சிப், சாக்கோ சிரப் எல்லாம் வாங்கியிருக்கேன். வாங்க ட்ரை பண்ணி பார்த்துலாம். இது வந்து பீஸ்பரி. இது வந்து 159 கிராம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட இந்த மோல்டு தான் இருக்குது. மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். கட் பண்ணி 2 டைம் வச்சுக்கலாம். சுகர் வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறதுக்குள்ள சுகர் கொடுத்துருக்காங்க. அது கேக் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு என்ன பண்ணணும்னு நான் கொடுத்துருக்காங்க, பார்த்து பண்ணிப்போம். குக்கரிங் பவுலில் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப். நம்மள்கிட்ட வந்து மெஷரிங் கப் இல்லாட்டி கூட பிரச்சனை கிடையாது. இதுலேயே எவ்வளோ பால் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து கொட்டிட்டு இதிலே வந்து 120 ml மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 130 ml. சூப்பர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நம்ம காய்ச்சாமே பால் எடுத்துக்கலாம். பால்லையும் தண்ணி ஊற்றலை. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு, கொஞ்சம் லைட் ஆரஞ்சு, மைல்டு ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. கட்டி கட்டியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்லா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ml ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த 10 ml ஆட் பண்ண போகிறோம். நான் இப்போ தான் கூகுள் பண்ணி வந்து பார்த்தேன். நம்மள்ட்ட வந்து வெஜிடபிள் ஆயில் இல்லாட்டி பரவாயில்ல, சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்லா இல்லாட்டி அவ்வளோதான். 1 டேபிள் ஸ்பூன். எவ்வளோ போட சொல்லியிருக்காங்க? 2.5 டேபிள் ஸ்பூன். 30 ml. 1 டேபிள் ஸ்பூன். ஸ்பேச்சுலா இல்லாத காரணத்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஸ்பேச்சுலா மாதிரி இருக்குது. இது வந்து கிரைண்டர் கரண்டி. போதும் நினைக்கிறேன். இது வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டு பட்டர் கறக்கியாச்சு. எனக்கு இவ்வளோ விடுறதுக்கு மனசு கேட்கல, கையில் வலிச்சு போட்டோம். அதனால் வந்து நம்ம இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ வந்து நான் நிறைய கேக் செய்கிற வீடியோவில் பார்த்துருக்கேன், எப்படி பண்ணுவாங்கல்ல. ஸோ நம்மளும் அதை பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக சாக்கோ சிப் போட்டு திரும்ப அதே மாதிரி டூத் பிக் வச்சு பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிடும். ஸ்டாண்டை வச்சுக்கலாம். கேக் டின்னு, இது வந்து நிற்க மாட்டுது. இது சரிப்பட்டு வராது. பாத்திரம் உள்ளே நிற்காதனால நம்ம இந்த பாத்திரம் 30 minutes வச்சுக்குவோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வெந்துருச்சு. ஸ்டாண்டோடு வெந்துருச்சு. இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். இது வந்து ஆறணுமா 30 minutes ஆற விட்டுட்டு பார்க்கலாம். இந்த சாப்பிங் போர்டில் தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். கவுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது அடியில், அதனால் மேபி ஒட்டிகிட்டு வந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருந்தா கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் கேக் வெந்துருச்சு. கேக் டேஸ்ட் நல்லாயிருக்கு. அந்த சாக்கோ சிப்போடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு லேயர் கட் பண்ணிட்டேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. பட் கொஞ்சம் கோளாராக தான் வந்திருக்கு. இட்ஸ் ஓகே, வி கேன் மேனேஜ். நான் சாக்லேட் சிரப் வச்சு தான் டெக்கரேட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் மேலே பார்க்க ஓரளவுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் கேக்கில் வந்து கட் பண்ணது கொஞ்சம் கொதறல மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நான் அவருக்கு கிஃப்ட் கொடுத்தது வந்து வீடியோ எடுத்திருக்கேன். கேக் கட் பண்ணது வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். மதனுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே. மற்ற நாளில் எனக்கு லேட்டாக தான் தூக்கம் வரும். இன்றைக்கின்னு 10 மணிக்கே தூக்கம் வருது. கரெக்டாக மணி வந்து 10:15 ஆகுது. சரி, நம்ம கொஞ்ச நேரம் டெக்கரேட் பண்ணிட்டு போய் கூட தூங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் கூட சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வந்து 2 ரூம் இருக்குது. அந்த ரூம் யூஸ் பண்ணவே மாட்டோம். ட்ரெஸ் மட்டும் தான் வச்சுருப்போம். சாமி ஃபோட்டோ வச்சிருப்போம். அவங்க வந்தாலே அந்த ரூமுக்கு வருவாங்க, இந்த ரூமுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை.
பலூன் ஊதிக்கலாம். இது வந்து என் பர்த்டேக்காக அவங்க காசு போட்டு வாங்கியிருந்தாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். பலூன் ஊதிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஒரு பலூனில் மட்டும் குட்டி குட்டியாக கொஞ்சம் பேப்பர்ஸ் கட் பண்ணி போட போகிறேன். டொம்முன்னு வெடிக்கலான்னு. ஆனால் நான் கேக் கட் பண்ணுறப்போ இதை வெடிக்கவே மறந்துட்டேன். சும்மா போட்டு மட்டும் வச்சுருந்தேன். அப்புறம் கடைசியில் அவங்கள கூப்பிட்டு என் ஆசைக்காக ஒரு டைம் வெடிச்சுக்கிட்டேன். ஆனால் உள்ளே போக மாட்டுது. பலூன்லாம் ஊதி முடிச்சாச்சு. இந்த 2 பலூனில் மட்டும் பேப்பர்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, சூப்பர், பக்கா. ஹாப்பி பர்த்டே ஹார்ட் போட்டாச்சு. இந்த சாக்லேட் சிரப் டப்பா வச்சு எழுதிட்டேன். கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புது யார் செஞ்ச கேக் இது? நான் செஞ்ச கேக். சீரியஸாவா? சத்தியமா நல்லா இருக்கே. நல்லாக்கா? டேஸ்ட் பண்ணி பார்த்தியா? டெக்கரேஷன் பயங்கரமா இருக்கு. எப்படி ஹாப்பி பர்த்டே பூவை யூஸ் பண்ணிட்டு அந்த பூவை. நைஸ். சாமி கும்பிட்டுக்கோ. சாமி கும்பிட்டுக்கோ. உனக்கு என்ன விஷ் வேணுமோ? நவராத்திரி வேற. சாமி கும்பிட்டுக்கோ. சாமி கும்பிட்டு ஊது. கொலவனு போகிற மாதிரி சாமி கும்பிட்டுருக்கேன். ஊது. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏய், கேக் ஸ்மூத்தா போகுது. வாவ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்தா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அது புரியுமா? அவ்வளோதான். இதெல்லாம் என்னால் மறைச்சு வச்சு கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்க முடியாது. இதுவே கிஃப்ட் பேக் தான். கண்டுபிடிச்சிட்டேன். சரி, கொஞ்சமாக சர்ப்ரைஸாக ஓப்பன் பண்ணி பாடுறா. ஷூன் தெரியும். என்ன ஷூன் தெரியாதுல்ல? அது உனக்கு இதுதானே சர்ப்ரைஸ் தானே. பிடிச்சிருக்கா? எக்ஸ்பெக்ட் பண்ணியா ஒயிட் கலர் ஷூன்னு? இல்ல இல்ல, நல்லா இருக்கு ஷூ. நல்லாக்கா? போட்டு பாரு, 10 தானே. அப்படியா போட்டு பார்க்க?